பாக்கியாவுக்கு வர்ற முக்காவாசி பிரச்சனையில இனியாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அதுதான் உண்மையும் கூட. லாஸ்ட் எபிசோட்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதிகா நீங்க வந்தாதான் நான் விடுவேன் உங்க பிள்ளைங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாக்கியாவும் வர்றாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வேற மாதிரி சொல்றாங்க. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணா இனியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவால் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல. ரொம்பவே அமைதியா இருக்கிறாங்க. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ராதிகா என்ன பண்றாங்க அப்படின்னா மேலும் ஏத்தி விடுறாங்க. கலாட்டா பண்ணாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, உங்களை மாதிரி நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பேசுறாங்கன்னு வைங்களேன். கடைசியா ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்றாங்க. அதை கூட ராதிகா அக்செப்ட் பண்ணாம கார்ல ஏறி போயிடுறாங்க. இவ்வளவுதாங்க நடந்தது இன்னைக்கு எபிசோட்ல. இனி நாளைக்கு எபிசோட்ல யார் போட்டியில ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி தெரிய வரும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா போட்டியில ஜெயிக்க போறது கோபி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்க போட்டிக்கு வந்து செல்வியை வந்து நீ என்ன வேணா பண்ணு, உன்னால முடிஞ்ச விஷயத்த பண்ணு செல்வி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது. அதை விட பெரிய பரிசா என்னோட மகள் எனக்கு இனியா வாங்கி கொடுத்துட்டா, அதனால அந்த பரிசை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு, முடிஞ்சா ஜெய், இல்லையா விட்டுட்டு வந்துரு, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி பாக்கியா செல்விட்ட சொல்லிட்டாங்க. செல்வி அவங்களும் ட்ரை பண்றாங்க. கடைசியில ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாமே ட்ரை பண்றாங்க. ஆனா பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. சோ கோபி கடைசி நிமிஷத்துல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் அழகா டிஷ் ரெடி பண்ணி, ஏன்னா அவருக்கு கிடைச்சது 20 நிமிஷம் தான், அதுக்கு முன்னாடி கிடைச்ச எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்தையும் அவர் வந்து வீணடிச்சிட்டாரு. அதுல பெருசா ஒன்றும் செய்யல அப்படின்னால கடைசி ஒரு 20 நிமிஷம் கிடைச்சது. அந்த 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணி அழகா அதை பிரசன்ட் பண்றாரு. ஏன்னா அங்க இருக்கிற செஃப் செல்வியோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நாலேஜ் அதிகம் அப்படின்றதுனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அந்த ஒரு சாதகமா பயன்படுத்தி கோபி இந்த போட்டியில வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா லைஃப்ல வந்து கோபி தோத்துட்டார் அப்படின்றதா இங்க நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப ரெண்டு பேரும் பிரசன்ட் பண்றாங்க. அதுல செல்வியோட ஃபுட் பாத்தீங்கன்னா சரியா இல்ல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிச்சு பிச்சு போட்டு ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. டேஸ்ட் என்னதான் நல்லா இருந்தாலும் அதை பிரசன்டேஷன் பண்ற விதத்துல அவங்க கிட்டத்தட்ட தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கோபி பிரசன்டேஷனும் சரி டேஸ்டும் சரி ரெண்டுமே பக்காவா பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அழகா பிரசன்ட் பண்ணிட்டு ஜெயிச்சிடுறாரு. கோபி தான் ஜெயிச்சாரு அப்படின்னு அறிவிப்படுத்தி பண்ணிடுறாங்க. ஆனா இருந்தாலும் பாக்கியா தோத்ததை அவங்க அனௌன்ஸ் பண்ணல. என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை வந்தது, அது எமர்ஜென்சி ஒர்க்கா இருந்ததுனால அவங்க போயிட்டாங்க, இதனால அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, கண்டிப்பா இந்த போட்டி இன்னொரு நாளும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது போக ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு கோபி வந்திருக்காரு இல்லையா, அதற்கு பரிசு கொடுத்து தான் ஆகணும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கோபி தான் இப்போதைக்கு வின்னர் அப்படின்றத நாங்க அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கும் அது கில்ட்டியா தான் இருக்கும். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கியா ஆப்போசிட்ல இருந்து ஜெயிச்சிருந்தாருன்னா அது கெத்து. பாக்கியா இல்லாத நேரத்துல அவர் ஜெயிச்சதை வச்சு என்ன பண்ண போறாரு, ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. அவர் தான் ஜெயிப்பாருன்னு பாக்கியா கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சோ அவரும் ஜெயிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, அங்க நம்ம பாக்கியா இனியாவை கூட்டு விட்டு நல்லா டோஸ் கொடுக்குறாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ, நான் வேணான்னு சொல்ல, உன்னை தடுத்தனா, உன் கூட சண்டை போட்டனா, எதுவுமே பண்ணல, உன்னை நம்பி தான் நான் உன்னை போச்சோனே, ஆனா நீ எங்க போயிருந்திருக்க பாத்தியா, எதற்காக உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா இதற்காக தான் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ நல்ல பொண்ணு தான், ஆனா சேர்க்க சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. இனியா சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. இங்க கோபி ஜெயிச்சுட்டு கோபி வந்து செலிப்ரேட் பண்றாரு. அப்பால நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம மாஸ் பண்ணிட்டோம், நம்ம தான் கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவரோட வெற்றிக்கு பின்னாடி ராதிகா தான் இருக்கிறாங்க. ராதிகா மட்டும் பாக்கியா ஃபோன் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தோத்துருப்பாரு. அப்படி கூப்பிட போய் தான் இப்ப அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த வெற்றியை கொண்டு போய் ராதிகா கிட்ட சொன்னோம் அப்படின்னா, ஆனா பாக்கியா இடையில எங்க போனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்ப ராதிகா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.